ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 5000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்கு. அண்ட் மந்த்லி 5000 நீங்கள் எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாங் டேர்மில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அதை எப்படி கரெக்டான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணலாம், அண்ட் எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கணும், எந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனலில் பெஸ்ட் செக்டார் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இது எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்க்குற வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வீடியோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வெளியில தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு லோ ரிஸ்க் ஃபண்டு, ஒரு மாடரேட் ரிஸ்க் ஃபண்டு, ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு அண்ட் லாஸ்டா ஒரு வெரி ஹை ரிஸ்க் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு போர்ட்ஃபோலியோ. அண்ட் அந்த தம்ப்நெயிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு 5000 ஆர் அதுக்கு மேல எவ்வளோ இருக்குதோ அதை எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு ஃபண்டில் போயிட்டு 5000 இல்லை ஒரு மொத்த அமௌண்ட்டோ நம்ம பண்றது தப்பு. அதே மாதிரி அதே 5000 இல்லை அதுக்கு மேல இருக்க அமௌண்ட்டையோ ஒரு 5-6 ஃபண்டு, 7-8 ஃபண்டில் 1000 ரூபாய் 1000 ரூபாய்னு சொல்லிட்டு எல்லா ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதும் தப்பு தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்திலும் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரே ஃபண்ட்ல மொத்த அமௌண்ட்டும் போடுறவங்களும் இருக்காங்க. எல்லா ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்கும், அதையே எடுத்து ரொம்ப டைவர்சிபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. 1000 ரூபாய்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன் சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் ஒரே ஒரு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மற்ற ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. மற்ற ஃபண்ட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஒரே ஒரு ஃபண்டை பத்தி தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இன்கேஸ் அதுல பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பிடிச்சி போயிடும், உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலேயே ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதனால ஒரே ஒரு ஃபண்ட்ல பண்றது அந்த அளவுக்கு குட் சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி எல்லா ஃபண்ட்ஸ்லயும் 1000 ரூபாய் பிரிச்சு இல்ல 500 பிரிச்சு போட்டாலும் ஓவர் டைவர்சிபிகேஷன் ஆயிடும். ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க பார்க்கும்போது கூட ஒரு ஃபண்டில் ஒரு 6000 ரூபாய் இல்ல 12000 ரூபாய் அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 ஃபண்ட்ல தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். மீதி இருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜா தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யாத ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ரெடீம் பண்ணிட்டு நல்லா வேலை செய்யற ஃபண்ட்ஸ் ஒரு 2-3 நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுல மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிலோ ஆவரேஜ்னு நீங்க டிசைட் பண்ண ஃபண்ட்ஸும் ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கும். பட் நீங்க ஓவர் டைவர்சிபிகேஷன் பண்ணதுனால எது கரெக்டான ஃபண்டு, எது கரெக்டா வேலை செய்யல அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்றதே கஷ்டமாயிடும். இந்த மாதிரி நிறைய டைவர்சிபிகேஷன் பண்ணிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஃபண்ட் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஃபண்ட் 6 ஃபண்ட் இருக்கும். அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு 3-4 ஃபண்ட் இருக்கும். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு வேற ஏதோ ஒரு 4-5 ஃபண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப கூட இந்த வீடியோவை பாக்குற சில பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இல்ல பாக்குற சில பேருக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கலாம், சான்சஸ் இருக்கு. சப்போஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சரியா இல்லாம இருந்தால் இப்படி நடக்கும். பட் இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ சரியா ஆயிடும், ஆர் நீங்க சரி பண்ணிடுவீங்க. அதை நீங்க எப்பவுமே ஒரு சிம்பிளான லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ரிட்டர்ன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்ட்ஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஆக்சுவலா அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ரிட்டர்ன்ஸ் ஒரு பேராமீட்டர் தான், ஒன் ஆஃப் த பேராமீட்டர், அது மட்டுமே ஒரு மெயின் பேராமீட்டர் கிடையாது. ஸோ ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் நீங்க பார்க்கறது எல்லாமே பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான், அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடாதீங்க. அந்த ரிட்டர்ன்ஸை ரீச் பண்றதுக்கான ஜேர்னி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 40% 50% லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்துருக்குன்னா அந்த 3 இயர்ஸ்ல அந்த ஃபண்டு நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கும். அந்த 5 இயர்ஸ்ல அந்த ஃபண்டு நிறைய வாட்டி கீழே போயிருக்கும். அந்த டைம்ல நீங்க போய் பார்த்துருக்க மாட்டீங்க. 40% 50% வரும்போது தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாவோ இல்ல ஆப் மூலியமாவோ இல்ல உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் மூலியமாவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி கிடைச்சிடுது. ஸோ அந்த குட் சைடை மட்டுமே பார்த்துட்டு பேட் சைடு வரும்போது நம்ம எல்லாருமே பின்னாடி போயிடுவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் ஆனா யாரெல்லாம் அந்த பேட் சைடும் ஜேர்னி பண்றாங்களோ அவங்க தான் அந்த குட் ஃபேஸும் பாக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன ஐடியாஸ்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வேணா தரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டா டெட் ஃபண்ட்ஸ் அது லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, சிங்கிள் டிஜிட்ல தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதே மாடரேட் ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒரு 10 to 12 13 to 15 மேக்ஸிமம் இருக்கும். இதே ஹை ரிஸ்க்ல போனா மட்டும் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 15-20% மேல போகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சிம்பிள் லாஜிக்குங்க. லோ ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதெல்லாம் ரொம்ப 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 ரேரான சிச்சுவேஷன்ஸ். எல்லா டைம்லயும் நம்மளுக்கு லக்கு கை கொடுக்காது. எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவ்வளவுதான். மேக்ஸிமம் சான்சஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கு தான் இருக்கும். அதாவது கம்மியான டென்யூர், ஒரு 6 மாசத்துல நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துடணும், இல்ல ஒரு 3 மாசத்துல நிறைய ப்ராஃபிட் எடுத்துடணும், அந்த மாதிரி யோசிச்சு வந்தாலே அது மேக்ஸிமம் ஃபெயிலியர்ல தான் முடியும். அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ரெடியா இருக்கணும். பட் ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கும் போது ட்ரேடிங் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டர்ம்காக பண்றது, ஒரு பர்டிகுலர் கோல்காக பண்றது. அதுல நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் சேஃபா இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா கிடைக்கணும் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குதோ, எஃப்டி, இன்சூரன்ஸ், இல்லை பேங்க் சேவிங்ஸ், இதெல்லாம் விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா போதும். அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு வர்றது. பட் ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 30% பதிலாக 40% கொடுத்துருக்க ஃபண்ட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோம். ஸோ உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டான போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணி வைக்கணும். போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒரு 5,000 ஆர் 10,000 ஆர் அதுக்கும் மேல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மந்த்லி ஆர் ஒன் டைம் லம்சம்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைவர்சிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல டிஃப்ரெண்ட் ரிஸ்க்ல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோக்கு தேவையான கேட்டகரிஸ் என்னென்ன, அண்ட் அந்த கேட்டகரிஸ்ல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல எந்த பெஸ்ட் ஃபண்ட்ஸ், எந்தெல்லாம் பெஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அண்ட் அதோட எல்லா டீடைல்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லோ ரிஸ்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். லோ ரிஸ்க் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா புரியணும், டெட் ஃபண்ட்ஸ் தான். அது ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்றது கிடையாது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ் டிபெண்ட் பண்றது, அது டெட் ஃபண்ட்ஸ். நிறைய பேர் டெப்ட்னு வாங்க, டிஇபிடி, அந்த பி வந்து சைலண்ட்டுங்க, டெட் ஃபண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ டெட் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே லோ ரிஸ்க். அதுலயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, பட் முடிஞ்ச வரைக்கும் லோ ரிஸ்க்ல இருக்கிற டெட் ஃபண்ட்ஸ் போங்க. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் டெட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபண்ட்ஸை நான் சூஸ் பண்ணி அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் அந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி வேணா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபண்ட் நான் இதுலேயே சஜஸ்ட் பண்ணிடுறேன். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் growth. இது ஒரு லோ ரிஸ்க் ஃபண்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 years 3 years இல்ல 1 year அந்த மாதிரி சூட்டபிளா இருக்கும். ஷார்ட் டேர்முக்காக தான் சூட்டபிள். இது எதுக்காக நம்ம போர்ட்ஃபோலியோல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே போகுதோ, நெகட்டிவ் போகுதோ, ஈக்விட்டி ஃபண்ட்லாம் கீழே போயிடும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் ரிஸ்க்ல இருக்கிறதுனால கீழே வந்துடும், நெகட்டிவ்ல வரும். பட் ஆனா இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லயே இருக்கும், கிரீன் சைட்லயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த ஃபண்ட்ல இருந்து ரெடீம் பண்ணி நம்ம ஈக்விட்டி ஃபண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஈக்விட்டி ஃபண்டை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, ஏன்னா அதுல ரிட்டர்ன்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கும், இல்ல லாஸ்லயும் இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த டெட் ஃபண்ட்ல இருந்து எடுக்கலாம். இந்த டெட் ஃபண்ட்ல லோ ரிஸ்க் தான், உங்களுக்கு லாக் இன் எதுவும் கிடையாது, எக்ஸிட் லோட் கிடையாது, ஈஸியா நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம், ஒரே நாள்ல கிரெடிட் ஆயிடும் பேங்க்ல. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்னால தான் ஒரே ஒரு டெட் ஃபண்டு இல்லை ஒரு சின்ன ப்ரொபோர்ஷன் டெட் கேட்டகரியில நம்ம கண்டிப்பா வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டெட் ஃபண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ ரிஸ்க் சைட்ல இந்த ஒரு ஃபண்டு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க் ஃபண்டுனா என்னன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ மாடரேட் ரிஸ்க்ல இருக்கிற கேட்டகரிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப்ல ஒரு ஃபண்டு, இல்லைன்னா ஃபிளெக்சி கேப்ல ஒரு ஃபண்டு, இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுல ஒரு ஃபண்டு. இந்த 3 கேட்டகரியில இருந்து ஏதாச்சும் ஒரு கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணா போதுங்க. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு லார்ஜ் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு growth சூஸ் பண்ணலாம். ஃபிளெக்சி கேப்ல அப்படி பாத்தீங்கன்னா பராக் பாரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் growth இதை சூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ நான் லார்ஜ் கேப் ஃபிளெக்சி கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஃபண்டு தான் நான் இப்போ ஜஸ்ட் நேம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கிறதுல பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த வீடியோஸ்ல நான் இன் டீடைல்டா ஒரு ஃபண்டை பத்தியும் கிளியரா சொல்லியிருக்கேன். அதுல டாப் 5 பெஸ்ட் 5 அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது வேற ஏதாவது 1-2 ஃபண்டு கூட நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லோ ரிஸ்க்ல ஒரு ஃபண்டு பார்த்தாச்சு, அண்ட் மாடரேட் ரிஸ்க்ல ஏதாவது ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹை ரிஸ்க், அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்டா பார்க்க போறது வெரி ஹை ரிஸ்க்.
ஸோ இப்போ ஹை ரிஸ்க் பார்க்கலாம். இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிகாஸ் ஹை ரிஸ்கில் தான் ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் நெகட்டிவ்ல போச்சுன்னா அதிகமாக லாஸ் ஆகுறதும் இந்த ஃபண்ட்ஸ் தான். ஹை ரிஸ்க்கும் வெரி ஹை ரிஸ்க்கும். ஸோ நம்ம ரொம்ப பார்த்து கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி பண்ணணும். ஹை ரிஸ்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டகரிஸ் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். மிட் கேப் ஃபண்ட்ஸ் வரும், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வரும், அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வரும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்கில் வரும். இதுலேயும் நான் ஆல்ரெடி பெஸ்ட் மிட் கேப் அண்ட் பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை போய் டீட்டெயிலாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்தெந்த ஸ்மால் கேப் எதனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த மிட் கேப் எதனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் ஐ பட்டன்லையும் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மிட் கேப்பில் இப்போதைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா டிஎஸ்பி மிட் கேப் ஃபண்ட் க்ரோத் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் க்ரோத் சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மிட் கேப்பில் சூஸ் பண்ணலாம். லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் அந்த கேட்டகரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிரா அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்ட் க்ரோத் இதை சூஸ் பண்ணலாம். ஆர் கனரா ரொபேக்கோ எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் க்ரோத் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். இதில் வந்து லார்ஜ் அண்ட் மிட் சேர்ந்து இருக்கும். அண்ட் ஸ்மால் கேப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஹை ரிஸ்க்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். ஆக்சிஸ் ஸ்மால் கேப் கூட இருக்குது. பட் ஆனால் இன்னும் நான் டீட்டெயில்டாக இன்னும் 2-3 ஸ்மால் கேப் ஆட் பண்ணி அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வேல்யூ கேட்டகரியில் இருக்கும் ஆர் செக்டார் ஃபண்ட்ஸில் இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செக்டார் ஃபண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் எந்தெந்த செக்டார்ஸில் ஃபண்ட்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், பேங்கிங் செக்டார், டெக்னாலஜி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார். இந்த மாதிரி செக்டார்ஸில் இருக்கிற டாப் ஃபண்ட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபண்டு சொல்லணும் அப்படின்னா வேல்யூ கேட்டகரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூடிஐ வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் க்ரோத் இல்லைனா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் க்ரோத். இந்த ரெண்டு ஃபண்டுமே பழைய ஃபண்டு மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டு, ரிட்டர்ன்ஸும் நல்லா கொடுத்துருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் பெஸ்ட் வேல்யூ ஃபண்ட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் செக்டாரில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் க்ரோத் ஆர் நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட் க்ரோத் ஆர் எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் க்ரோத். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ டெக்னாலஜி வந்து டெக் செக்டாரு, ஐடி செக்டாரு. நிப்பான் இந்தியா ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாரு, ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். மூணுமே வேற செக்டாருங்க. செக்டார் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹை ரிஸ்க். செக்டார் நல்லா வேலை செஞ்சதுன்னா ப்ராஃபிட் கிடைக்கும், செக்டார் நல்லா வேலை செய்யலைன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால ஏதாவது ஒரு செக்டார் ப்ரிஃபர் பண்ணுங்க. என்ன ஸ்பெஷலாக கேட்டிங்கன்னா எஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சது வந்து டெக் சைடு தாங்க. டெக்ல நம்ம தாராளமாக போகலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. அகைன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வைக்கணும், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், புரிஞ்சுக்கோங்க. இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் லாங் டேர்ம், அட்லீஸ்ட் 7 years ஆர் அபவ் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க எஸ்ஐபியை அப்படின்னா மட்டும் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஷார்ட் டேர்முக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அதுக்கெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் சூட்டபிளே கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டெட் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் சூட்டபிளாக இருக்கும். less than 2 year 3 year அப்படின்னா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன டெட் ஃபண்ட்ஸை தவிர மீதி எல்லா ஃபண்ட்ஸும் வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 year 2 yearsல பார்த்தீங்கன்னா முடியும் போது நெகட்டிவ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நீங்கள் எப்படியும் 7 years ஆர் அபவ் ஹோல்ட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ அந்த 2 yearsல நெகட்டிவ்ல இருக்கிற ஃபண்டு 3rd year முடியும் போதோ இல்லை 4th year நடுவுலையோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல மாறும், கண்டிப்பாக மாறும், ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட கோல் ரீச் ஆகிற ஒரு 1 yearக்கு முன்னாடி நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி டெட் ஃபண்ட்ல மூவ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் ஒரு 8 வருஷத்துக்கு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 7 வருஷம் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்புறம் கரெக்டா நீங்க எடுக்கும் போகும்போது ஏதாவது ஒரு கிராஷோ இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால ஒரு 1 yearக்கு முன்னாடியே டெட் ஃபண்ட்ஸ்ல ஸ்விட்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ப்ராஃபிட்டை. அப்போதான் நீங்க கரெக்டான ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். அண்ட் அந்த 5,000 இன்வெஸ்ட் பண்ணா 50 lakhs நீங்க ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஃபண்ட்ஸை கரெக்டான கேட்டகரிஸ்ல சூஸ் பண்ணி கரெக்டான அலோகேஷனை டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும் அண்ட் இந்த டார்கெட்டும் நீங்க ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees சொல்ற பெர்சன்டேஜ்ல நான் சொல்லலாம். உங்களுக்கு டெட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% போடுங்க மேக்ஸிமம். மீதி இருக்கிற 80% வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல அலோகேட் பண்ணி போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் ஈக்விட்டியில தாராளமாக வைக்கலாம் லாங் டேர்ம்ல நம்ம ஹோல்ட் பண்ணும்போது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியை நம்ம வந்து ஒரு செக்அப் பண்ணிக்குவோம். மேபி நிறைய பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபுல் பாடி செக்அப்னு சொல்லுவாங்க. வயசானவங்க மேபி மோஸ்ட்லி பண்றது உண்டு. இல்ல பணக்காரங்க ரொம்ப ரிச் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்ல 1 இயர் ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி செக்அப் வந்து போய் பண்ணிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவும் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணணும். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். அப்போதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் உங்க டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். நீங்க பாக்குற இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ஆக்சுவலாகவும் கிடைக்கும். ஸோ அந்த எஸ்ஐபி கால்குலேட்டருக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.